அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. தொடர்ந்து ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமிக்கு ஆதரவளித்து வரும் நல்லுள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் பயணித்தால் என்ன பலன் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். பொதுவாக எல்லா ஜோதிட பெருமக்களும் அந்த ராசிக்கு மட்டும் பலன் சொல்வார்கள். அதாவது தனுசு ராசியில் மீன ராசியில் கோச்சார சனி பகவான் பயணம் செய்யும் போது என்ன பலன், அந்த 2.5 ஆண்டுகள் என்ன பலன் என்பதை பொத்தாம் பொதுவாக சொல்வார்கள். அந்த மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. ஒன்று பூரட்டாதி 4ஆம் பாதம், இரண்டாவது உத்திரட்டாதி 4 பாதங்கள், மூன்றாவதாக ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த மீன ராசியில் இருக்கின்றது. இந்த மீன ராசியில் ஒரு 3 வருடங்கள் கோச்சார சனிபவன் அதிலே பயணம் செய்வார். 3 ஆண்டுகளில் ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதமாக இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். உத்திரட்டாதி நட்சத்திரம் கோச்சார சனி பகவான் உத்திரட்டாதியில் பயணிக்கும் போது என்ன பலன் நடக்கும் என்பதை பார்ப்போம். அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் கோச்சார சனி பகவான் பயணம் செய்யும் போது என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம். அதாவது கிரகம் செல்லும் போது அது வெளி தோற்றம். கிரகம் ஒரு ராசியில் செல்லும் போது அந்த ராசிக்குள் என்ன கிரகம் இருக்கின்றதோ, அது கோச்சாரத்தில் என்ன கிரகம் பயணிக்கின்றதோ அது சார்ந்து கிரகம் சார்ந்து, கிரக காரகத்துவம் சார்ந்து, லக்கணப்படி பாவகம் சார்ந்து அந்த பலன் நடக்கும். அப்படி பார்க்கும்போது இன்று அந்த 3 ஆண்டுகள், அதாவது குறைந்தபட்சம் 30 மாதங்கள் இந்த மீனராசியில் கோச்சார சனி பகவான் பயணிப்பார். பயணிக்கும் போது முதலில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கின்றது. 3 பாதங்கள் கும்பராசியில் இருக்கின்றது. பூரட்டாதி 3 பாதங்கள் கும்பராசியிலும், ஒரு பாதம் அதாவது 4ஆம் பாதம் பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசியில் இருக்கின்றது. இப்ப மீன ராசியில் கோச்சார சனிபவன் செல்லும் போது என்ன பலன் நடக்கும் என்பதை பார்ப்போம். பொதுவா காலபுருஷனுக்கு சனி பகவான் 10க்கும் 11ஆம் வீட்டுக்கு உரியவர். இப்பொழுது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டிற்கு செல்கின்றார். அது குருவின் வீடு. குருவும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள். அதனால அதை சனி பகவான் 10ஆம் பாக பலன்கள். 10 என்பது தொழில், 10 என்பது கர்மம், 10 என்பது உயர்ந்த பதவி, அதை குறிக்கும். அடுத்து 11 என்பது ஆசை, எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அந்த இடம். 12 என்பது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், 2 தொழில்கள் அல்லது 2 கிளைகள் அல்லது டெபாசிட் செய்யக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானம், தியாகம் செய்தல், அதே போல அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய இந்த 12ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள். அப்ப சனி பகவான் செல்லும் போது அங்கே சனி பகவானுடைய காரகத்துவங்கள் என்னவென்றால் ஆயுள் காரகர், தொழில் காரகர், அதே போல நோய்க்குண்டான தொற்று கிரகம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம்.
சனி என்பது கல், சனி என்பது அதாவது உடைவது. சனி எங்கே செல்கின்றாரோ அந்த அந்த ராசி அந்த பாவம் உடைந்து விடும். அது என்ன கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய அதை உடைப்பார் அல்லது நொறுக்குவார். நொறுக்குதல், சனி பகவான் வந்து நொறுக்குதல். இப்ப கோச்சாரத்துல வந்து மீன ராசியில் செல்கின்றார், அது குரு வீட்டில் செல்கின்றார். குரு வீட்டில் குருவினுடைய நட்சத்திரம் இருக்கின்றது, அது ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். அப்ப நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் இந்த பலன்கள் வந்து நடக்கும். கோச்சார சனி பகவான் வந்து அந்த சந்திரன் என்கின்ற உடல் வழியாக, சந்திரன் என்கின்ற மனத்தின் வழியாக, சந்திரன் என்பது மாற்றம் ஏமாற்றத்தின் வழியாக, ஆசை, சந்திரனா ஆசை, ஆசையின் வழியாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அந்த காரகத்துவத்தை தாங்கிக் கொண்டு இந்த மூன்றும், ஒன்று சனி பகவான், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று பூரட்டாதி நட்சத்திரத்துடைய காரகத்துவங்கள், நான்காவதாக பாவ காரகத்துவங்கள், இந்த நான்கும் இணைந்தே செயல்படும். லக்கணப்படி அவரவர் லக்கணப்படி மீன ராசி என்ன லக்கணமோ அதை சார்ந்தும் அவர்களுக்கு பலன் வந்து நடக்கும். மொத்தம் 30 மாதங்கள் மீன ராசியில் கோச்சார சனி பகவான் பயணிப்பார். அப்போ 30 மாதங்களில் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம், 4ஆம் பாதம் மட்டுமே. அந்த 4ஆம் பாதம் ஏறத்தாழ ஒரு பாதம் 3 டிகிரி 20 கலை, 3 டிகிரி 20 கலையில் வந்து இருக்கும். அப்ப 3 டிகிரி 20 கலையில் கோச்சார சனி பகவான் செல்லும் போது என்ன பலன் நடக்கும் என்பதை சற்று பார். அதாவது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கர்ணன் பிறந்த நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரன் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி, கும்பகர்ணன் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த கர்ணன், குபேரன், கும்பகர்ணன் இவர்களுடைய வரலாறு, இவருடைய செயல்பாடுகள் இதை தெரிந்துதான் இது போன்ற பலன்கள் வந்து நடக்கும். அப்போ பூரட்டாதியில் கோச்சார சனி பகவான் செல்லும் போது ஏறத்தாழ 3 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் 10 நாள், ஏறத்தாழ 3.5 மாதங்கள் வந்து சனி பகவான் பயணிப்பார். அந்த 30 மாதத்தில் ஒரு 3.5 மாதங்கள் வந்து பூரட்டாதியில் பயணிப்பார். ஏறத்தாழ 100 நாட்கள் வந்து பயணிப்பார்கள். அந்த 100 நாட்களில் அந்த ஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து 100 நாட்களுக்கு நடக்கும். அது என்னவென்றால், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது பூரட்டாதியில் கோச்சார சனி பகவான் செல்லும் போது இவர்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது, எதையும் ஆசைப்பட்டு எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தால் என்ன எதிர்பார்ப்பு இருக்கின்றதோ அது நடக்காது. ஃபர்ஸ்ட் பூரட்டாதியில் வந்து 4ஆம் பாதத்தில் வந்து கோச்சார சனி பகவான் செல்லும் போது அந்த ஜாதகர் எதை எதிர்பார்க்கின்றாரோ, எதன் மீது எதிர்பார்ப்பு இருக்கின்றதோ அது நடக்காது. அதனால் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் 100 நாட்கள் அமைதியாக இருக்க வேண்டும். எதிர்பாராத இருக்கும்போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத போது தாங்கள் எண்ணிய காரியங்கள், எண்ணிய செயல்பாடுகள் கிடைக்கும். அதனால இவர்கள் வந்து எதையுமே வந்து இவங்க ஆசைப்படக்கூடாது. இவர்களுக்கு வந்து அதே மாதிரி பணம், நகை, திருமணம், சொத்துக்கள் இதன் மீது ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டால் கிடைக்காது. ஆசைப்படாமல் இருந்தால் தானாகவே அமையும். அதுபோல இவர்களுக்கு வந்து அந்த 100 நாட்கள் வந்து பண நோக்கம் அதிகமா இருக்கும். அதை சம்பாதிக்கலாமா, இதுல போய் சம்பாதிக்கலாமா, அதுல போய் தொழில் பண்ணலாமா என்பதை பேர் ஆசை வந்து இருக்கும். ஆனால் ஆசைப்படக்கூடாது. பணம் இருந்தால் வட்டிக்கு விடக்கூடாது. வட்டி வாங்கினால் இவர்களுக்கு
சில சங்கடங்கள், சில தொந்தரவுகள் குடும்பத்திற்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும். இவர்கள் வட்டிக்கு விடக்கூடாது. இந்த 100 நாட்கள் வைத்திருக்கின்ற பணத்தை அப்படியே வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். வட்டி வாங்கினால் சில தொந்தரவுகள், சில இடைஞ்சல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. இந்த 100 நாட்கள் இவர்களுக்கு தூக்கம் நல்லா வரும். தூக்கத்தில் வல்லவர்கள். தூக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போல நன்றாக சாப்பிடுவார்கள். உணவுக்கு பஞ்சம் இருக்காது. உணவு சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். நன்கு சாப்பிடுவார்கள். இந்த 100 நாட்கள் இவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபாடின் மூலியமாக சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள உறவு நிலையில கூட சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள் சந்திக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆண் வாரிசு பிரச்சனை இருக்கும். இந்த 100 நாட்கள் ஏதாவது கணவன் மனைவி இப்ப புதிய தம்பதியர் யாராக இருந்தாலும் சரி, அல்லது நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாதவர்களாக இருந்தாலும் இதிலே ஆண் வாரிசு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. அதுபோல இவர்கள் பொய் சொல்லக்கூடாது. எதற்கும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாமல் உண்மையாக நேர்மையாக இருந்தால் நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. சினிமா துறையில் இருப்பவர்கள் கதை, கட்டுரை, கதை, வசனம், எடிட்டிங், டைரக்ஷன், தயாரிப்பாளர், இந்த கலைத்துறையில் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். ஆனால் இவர்கள் பேராசைப்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம். அதே போல இவர்கள் போலியாக நடிக்கக்கூடாது. இவர்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளேயோ, மனம் கனவுக்குள்ளேயோ, அல்லது இவர்கள் மற்ற பொதுமக்களிடம் நடிக்கக்கூடாது. உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்து வாகன தொழில் இவர்களுக்கு சிறப்பாக அமையும். வாகனம், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சிறப்பாக அமையும். அகலக்கால் வைக்கக்கூடாது. அரசு, அரசியல் தொடர்பு, வங்கி பணி இவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஷீட்டு, MLM, கிரிப்டோ கரன்சி அல்லது பிட்காயின்ஸ் சம்பந்தப்பட்டது, அல்லது குழுக்கள் பரிசு நடத்தக்கூடிய நபர்கள் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. இவர்களும் ஏமாறக்கூடாது. சற்று கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் இடம் விட்டு இடம் சென்றால் நல்ல ஒரு வாய்ப்பு, பிழைப்பதற்கு நல்ல வாய்ப்பு அமையும். அல்லது திருமணத்திற்கு பிறகு ஊர் விட்டு ஊர் சென்று இடம் பெயர்ந்திருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமான அந்த நிலை ஏற்படும். அதனால் திருமணத்திற்கு பிறகு இவர்கள் ஊர் விட்டு ஊர் சென்றால் சிறப்பு. வீடு வாங்கும் யோகம் இவர்களுக்கு இருக்கும். பணத்தை பதுக்கி வைக்கக்கூடாது. பணத்தை பதுக்கி வைக்கக்கூடாது. அதே போல இவர்களுக்கு இந்த சமயத்தில் கஞ்சத்தனம் இருக்கும். பணத்தை அதிகமா செலவு செய்ய மாட்டார்கள். கஞ்சத்தனம் இருக்கும். இவர்கள் தந்தை நேசிக்க வேண்டும். அப்பா ரொம்ப நேசிக்கணும். அப்பாவுடன் தந்தையிடம் நல்ல இணக்கமான உறவு இருக்க வேண்டும். தந்தையிடம் ஆசி பெற வேண்டும். எங்கே சென்றாலும் தந்தையை பார்த்து ஆசி பெற்று செல்ல வேண்டும். தந்தையினுடைய உதவி எப்பொழுதும் இவர்களுக்கு உண்டு. இந்த பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தந்தையினுடைய ஆசி, தந்தையினுடைய ஆதரவு, தந்தையினுடைய உள்ளன்பு அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக அமையும். மருத்துவர், வக்கீல், ஜோதிடர், வாக்கால் தொழில் செய்பவர்களுக்கு சிறந்த ஒரு காலமாக அமையும். சிறந்த காலமாக அமையும். வக்கீல், நீதிபதி அல்லது ஜோதிடர், வாக்கால் தொழில் செய்பவர்கள், மருத்துவர் இது போன்று இவர்களுக்கு நல்ல காலமாக அமையும். அதே போல தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் இந்த சமயத்தில் இந்த 100 நாட்கள் ஏதாவது இன்டர்வியூ அல்லது ஏதாவது நீட்டு தேர்வு எதுவாக இருந்தாலும் நல்ல வாய்ப்பு இவர்களுக்கு அமையும். இவர்களுக்கு மனநோய் உள்ளவர்கள், மனம் பாதிக்கப்பட்டவர்கள், மனநோய் உள்ளவர்கள் தேமா என்ற அந்த மரத்தினுடைய பூவை முகர்ந்து பார்த்தால் நிச்சயமாக மனநோய் தீரும். அடிக்கடி இந்த 100 நாட்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தேமா என்ற அந்த விருட்சத்தினுடைய பூவை முகர்ந்து பார்த்தால் அல்லது அந்த மரத்திற்கு கீழ் இருந்தால் நிச்சயமாக மனநோய் நீங்கிவிடும். மனம் வேதளித்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதே மாதிரி இவர்கள் நீர் கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால நீர்நிலைகள், ஆறு, ஏரி, குளம், குட்டை, இவர்கள் அந்த கடல்,
அருவிகள், அதே போல குளியலறை அறை, அதே போல கழிப்பறை, ரொம்ப நேரம் இவர்கள் தண்ணியில ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. நீர்கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் மது அருந்தக்கூடாது. இந்த 100 நாட்கள் மது அருந்தக்கூடாது. மது அருந்தினால் மதுவின் மூலம் சில கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இவர்கள் காசி சென்றால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. காசி யாத்திரை சென்றால் சிறப்பு. இவருடைய சகோதரர்களிடம் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனால் ஏமாற்றி விடுவார்கள். நிலம் சார்ந்து, பட்டா சார்ந்து, பத்திரம் சார்ந்து, எல்லை பிரச்சனை, அத்து காண்பித்தல், நிலத்தை அளவீடு செய்தல், இது போன்ற காரியங்களில் இவர்கள் ஈடுபடக்கூடாது. இந்த 100 நாட்கள் ஈடுபடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் லாரி தொழில், பஸ் டிரான்ஸ்போர்ட், அதே போல ஆடை தொழில்கள், கோட் ஷூட் போன்ற இந்த ஆடைகள் இவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். இந்த தொழில் செய்தால் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அந்த ஜாதகராக இருப்பாங்க. இவர்கள் என்னன்னா உடை தானம் செய்ய வேண்டும். உடை தானம், திருப்பதி வழிபாடு சென்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும். முதலில் இவர்களுக்கு 100 நாட்களில் ஏதாவது கார் வாங்குவது என்றால் பழைய வாகனம் வாங்கினால், பழைய கார் வாங்கினால் அதிர்ஷ்டம். தங்கம், இப்பொழுது தங்கத்தினுடைய விலை உச்சத்திற்கு செல்கின்றது. இவர்கள் தங்கம் வாங்கினால் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதே சமயத்தில் இவர்கள் சாதி பற்றி, தன்னுடைய மதம் பற்றி, ஜாதி பற்றி பொது இடங்களில் இவர்கள் பேசக்கூடாது. அது சில வில்லங்கமாக மாறிவிடும். விமான பயணம், கப்பல் பயணம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த +2 படிக்கிற அந்த மாணவ மாணவியர் மருத்துவத்துறையில் அல்லது மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும். அதே போல இவர்கள் பழிவாங்கக்கூடாது. எதையும் மனசில் வைத்துக் கொண்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு இவர்கள் செயல்படக்கூடாது. கட்டில் தானம் செய்ய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு பரிசு அல்லது கிரீடம் அல்லது பரிவட்டம் கட்டக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இவர்கள் மாட்டு மாமிசமோ அல்லது மாட்டினால் ஆன தோல் பைகள், அதே போல மணிபர்ஸ், காசு வைக்கக்கூடிய அந்த பேக்கு, இதெல்லாம் இவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே போல இவர்களுக்கு வாத நட்சத்திரம், வாதம், முகவாதம், முகட்டுவாதம், பக்கவாதம் போன்ற வாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாதம் சார்ந்து அது வாயு உற்பத்தியாகக்கூடிய அந்த காய்கறிகள் இவர்கள் உண்ணக்கூடாது. அதே போல இவர்கள் இந்த கம்மல் அல்லது தோடு அல்லது ஆடைகள் அல்லது உடைகள், வஸ்திர தானம் செய்வது சிறப்பு. இவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆசைப்படாமல், பேராசைப்படாமல் இருந்தால் ரொம்ப 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 இவங்க சிறப்பாக வாழ்வார்கள். நம்ம ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி தொடர்ந்து நல்ல கருத்துக்கள் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். ஜோதிட வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.